ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா டிசிஎஸ்ல இருந்தால் சரியா. டிசிஎஸ்ல மட்டும் ஜாப் கிடச்சிச்சின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சுங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஏன்னா மற்ற ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருக்கணும். ஆனால் இந்த கம்பெனியில் வந்து அப்படி கிடையாது சரியா. இதில் வந்துட்டு எப்படின்னா, இப்போது மற்ற ஐடி கம்பெனிஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி எல்லாமே ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு 2 to 3 எக்ஸாம்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு வைவா ப்ராசஸ் அதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து வச்சுப்பான், இல்லைனா வந்து போக சொல்லிடுவான். ஆனால் டிசிஎஸ்லேயும் வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும், எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலனாலும் நீங்கள் வந்து திரும்ப அதை வந்து இது பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களை வெளில அனுப்ப மாட்டாங்க சரியா. அது மாதிரி தான். ஸோ டிசிஎஸ்ல வந்து அப்ளை பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா வந்து லக்கு தான், ஓகேவா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு வந்து அதாவது 2023 பாஸ்ட் அவுட்டும் 2024 பாஸ்ட் அவுட்ஸும் யாராவது பிடெக்கோ இல்லை பிஎஸ்சி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து வேரியஸ் ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 24th வந்து முடியுது சரியா. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு எல்லாமே வந்து உங்கள் மெயிலுக்கு தான் வரும், ஓகேவா? டிசிஎஸ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. மறக்காமல் 24க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளை பண்ணால் வந்து நல்லது, ஓகே? அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு வரும். டெஸ்ட்டு வந்து 2 டெஸ்ட் இருக்கும். அந்த 2 டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் போயிடுவீங்க, ஓகே? அவ்வளோதான் கைஸ். அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்ளை பண்ணிக்கோங்க மறக்காமல். வேறு என்ன அப்படின்னா, இது கிடைக்கலனாலும் வந்து டிசிஎஸ்ல வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கும், ஓகே? அதுக்கும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை டிசிஎஸ் இல்லைனாலும் எனக்கு வேறு கம்பெனி பாப்புலர், ஜோஹோ, விப்ரோ, அப்புறம் அசென்சர் இந்த மாதிரி எந்த கம்பெனி வேணும் அப்படின்னாலும் நான் வந்து வீடியோ எல்லாமே வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆகிறது வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸும் வரும், ஓகேவா? நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்து இந்த மற்ற யூடியூப் சேனல்லாம் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ், சும்மா ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து போட மாட்டோம். எது மாதிரி அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ஐடி சாஃப்ட்வேர் பேஸ்டு இல்லை கோர் பேஸ்டு ஏதாவது ஒரு கம்பெனி அது வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் தான் போடுவோம். அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்துட்டு போட மாட்டோம். அப்படி போட்டாலும் வந்து நம்ம வந்து ட்ரஸ்டடாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அந்த இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம போடுவோம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னால் வந்து அந்த மாதிரி கிடையாது, வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க்கு தான். ஆனால் வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ மறக்காமல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி கிடச்சா வந்து நமக்கு லக்கு, ஓகே? ஓகே கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அனுப்பிடுங்க, ஓகே? தேங்க்யூ.